إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد நோன்பு திறந்த பின்பு ஓத வேண்டிய துவா என தலைப்பிட்டு ரஹபத்தமா வபுத்தல்லத்தில் உருக் வசபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ் என்ற பிரார்த்தனை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அபூ தாவூத் என்ற ஹதீஸ் நூல் இதற்கு ஆதாரமாக எழுதப்பட்டுள்ளது. இது சஹீஹான ஹதீஸா என்று இந்த பதிவை முன்வைத்து கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. இது சஹீஹான ஹதீஸ் கிடையாது, இது பலவீனமான செய்தியாகும். ஹுசைன் பின் வாக்கித் என்பவர் ஊடாக இது அறிவிக்கப்படுகின்றது. தனித்து இவர் அறிவிக்கின்ற செய்திகளை நம்பும் அளவிற்கு இவர் உறுதியானவர் கிடையாது. இந்த செய்தி பலவீனமானது என்ற உண்மையை கூறிய சமகால அறிஞர்களில் ஒருவர் பஷார் அந்நூரி என்ற சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த அறிஞர் ஆவார். இதன் அறிவிப்பாளர் வரிசை பலவீனமானது என்ற உண்மையை கூறியிருக்கின்றார். அபூ தாவூத் அல்லாமல் அஸ்ஸுனன் அல் குப்ரா என்ற நூலிலும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவை அனைத்துமே ஹுசைன் பின் வாக்கித் என்ற அறிவிப்பாளர் வரிசையில்தான், அவர் ஊடாகத்தான் இந்த செய்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. இமாம் தாரகுத்னி அவர்கள் இதனது அறிவிப்பாளர் வரிசை ஹசன் என கூறினாலும் இதே குறைபாட்டை தஃபர்ரத பிஹில் ஹுசைன் பின் வாக்கித் என்ற உண்மையை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதாவது ஹுசைன் பின் வாக்கித் என்பவர் இதனை தனித்து அறிவித்திருக்கின்றார் என்ற விடயத்தை பதிவு செய்கின்றார். அதே போன்று இமாம் பஸார் அவர்களும் இந்த விடயத்தை பதிவு செய்கின்றார்கள். இது ஹதீசுன் கரீபுன் என்பதை இன்னும் சில அறிஞர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அபு அப்துல்லா அல் ஹாஃபித் என்ற அறிஞர் இதனை கூறுகின்றார். ஹுசைன் பின் வாக்கித் என்பவரை தவிர வேறு வழியில் நாம் இது எமக்கு கிடைக்கவில்லை என்ற உண்மையை கூறுகின்றார். ஒட்டுமொத்தத்தில் இந்த வஹபமா என்று ஆரம்பிக்கின்ற பிரார்த்தனையோ அல்லாஹும்ம லக்க சும்து என ஆரம்பிக்கின்ற பிரார்த்தனையோ இது போன்ற நோன்பு திறக்கின்ற போது திறந்ததும் நாம் ஓத வேண்டிய துவா என வருகின்ற எந்த ஒரு பிரார்த்தனையும் சஹீஹானது அல்ல. உணவு உண்டால் நபி அவர்கள் இப்படி பிரார்த்திப்பார்கள் என்ற பொதுவாக நபி அவர்கள் கூறிய பிரார்த்தனை சஹீஹுல் புகாரியிலே 5459வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே நோன்பு திறந்ததன் பிறகும் எப்போது நாம் சாப்பிட்டாலும் குடித்தாலும் ஓத வேண்டிய பிரார்த்தனை. நபி அவர்கள் சாப்பிட்டு விட்டு என்ன கூறினார்கள்? அல்ஹம்துலில்லாஹில்லதி கஃபானா வ அர்வானா கைர மக்ஃபியின் வலா மக்ஃபூர். இதுதான் மிகச்சரியானதாகும். எங்களுக்கு போதுமான அளவு உண்ணத் தந்து எங்களுக்கு குடிக்க தந்த அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். இந்த உணவு பானம் என்பவை இத்தோடு இது போதுமானது என கூற முடியாது. அதே போன்று இனிமேல் இது அவசியம் இல்லை என்று மறுத்துவிடவும் முடியாது. அதாவது இதன் கருத்து என்னவென்றால், மரணிக்கும் வரைக்கும் உணவு பானங்கள் எமக்கு தேவைப்படுகின்றன. இந்த அருள்களை தந்த அந்த அல்லாஹுக்கே புகழனைத்தும் என்று பிரார்த்திப்பதுதான் உணவு உண்டதன் பிறகு நாம் கூறுகின்ற மிகச்சரியான பிரார்த்தனையாகும். சஹீஹுல் புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவாகி உள்ளது. எனவே நோன்பு திறந்ததன் பிறகும் உண்டு அருந்தி நோன்பு திறக்கின்ற நாம் நோன்பு திறந்து முடிந்ததும் இந்த பிரார்த்தனையை கூற வேண்டும். இதனைத்தான் நபி அவர்கள் உணவருந்தியதன் பிறகு கூறினார்கள். அது அல்லாமல் நோன்பு திறப்பதற்கு தனியான பிரார்த்தனை எந்த ஒரு பிரார்த்தனையையும் நபி அவர்கள் கற்றுத்தரவில்லை. அது பற்றிய நம்பகமான எந்த பிரார்த்தனையும் கிடையாது என்பதே உண்மையாகும்.